குறைவு. குத்துவும் கீயும் ரொம்ப சுவையான விருந்தை எதிர்பார்த்தாங்க. அவங்க சாப்பிட ஏதாவது கிடைக்குமான்னு சுத்தி முத்தி பார்த்தாங்க. பால்கோவா, பால்கோவா, மெத்து மெத்துன்னு மென்மையான பால்கோவா. குத்து 2 எடுத்துக்கொண்டான், கீ 3 எடுத்துக்கொண்டாள். யார்கிட்ட அதிகமாயிருக்கு, யார்கிட்ட குறைவாயிருக்கு? குத்து கிட்டையா, கீ கிட்டையா? இப்போ உருளைக்கிழங்கு போண்டாக்கான நேரம். குத்து 4 எடுத்துக்கொண்டான், கீ 2 எடுத்துக்கொண்டாள். யார்கிட்ட அதிகமாயிருக்கு, யார்கிட்ட குறைவாயிருக்கு? குத்து கிட்டையா, கீ கிட்டையா? இப்போ வட்ட வட்ட தோசைக்கான நேரம். குத்து 5 எடுத்துக்கொண்டான், கீ 6 எடுத்துக்கொண்டாள். யார்கிட்ட அதிகமாயிருக்கு, யார்கிட்ட குறைவாயிருக்கு? குத்து கிட்டையா, கீ கிட்டையா? இப்போ கர கர கடலை மிட்டாய்க்கான நேரம். குத்து 7 எடுத்துக்கொண்டான், கீ 5 எடுத்துக்கொண்டாள். யார்கிட்ட அதிகமாயிருக்கு, யார்கிட்ட குறைவாயிருக்கு? குத்து கிட்டையா, கீ கிட்டையா? இது குழு குழு லசிக்கான நேரம். குத்துவும் கீயும் அவங்க குவளைய நிரப்பிக்கிட்டாங்க. யார்கிட்ட அதிகமாயிருக்கு, யார்கிட்ட குறைவாயிருக்கு? குத்து கிட்டையா, கீ கிட்டையா? இப்போ இனிப்பான வாழைப்பழங்களுக்கான நேரம். குத்து சிலவற்றை எடுத்துக்கொண்டான், கீ கொஞ்சம் எடுத்துக்கொண்டாள். ஆனா குத்துவையும் கீயையும் விட யாரோ அதிகமா வச்சிருக்காங்க. யாருன்னு யோசிங்க, யோசிங்க. ஹா, நமக்கு பிடிச்ச யானை மிங்குதான் அது. வடிவங்களை உருவாக்கலாம். கலாமா காட்டுல இருக்கிற உயரமான மரங்கள்ல இருந்து பழங்கள் பறிச்சுட்டு இருந்தாங்க. அவங்க குத்து, கீ அப்புறம் அவங்க நண்பர்களை பார்த்தாங்க. ஹே, இங்க இருந்து பார்க்க நீங்க எழுத்து சி மாதிரியே தெரியுறீங்க. நிஜமாவா? நாங்க வேற எப்படியெல்லாம் தெரிகிறோம்? ஓ ஆமா, நான் சின்ன பிள்ளையில விளையாண்ட விளையாட்டு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருது. அத முயற்சி செஞ்சு பாக்குறீங்களா? ஆமா கலாமா, ஆமா. சரி, நான் உங்களுக்கு விடுகதைகள் சொல்வேன். நீங்க அதுக்கு பதில உருவாக்கணும், சரியா? சூரியன் மாதிரி இருக்கும், பக்கங்களோ மூளைகளோ கிடையாது. அது என்ன? ஆஹா ஆஹா, நீங்க எல்லாரும் ரொம்ப அறிவாளி குழந்தைங்க. நீங்க சொன்னது சரிதான், அது வட்டம். சரி, நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். எதுக்கு 4 சமமான பக்கங்களும் 4 மூளைகளும் இருக்கும்? ஓ இல்ல இல்ல இல்ல, இது செவ்வகம். நான் 4 சமமான பக்கங்கள்னு சொன்னேன். ஆமா, அது சதுரம். சபாஷ், நீங்க கடைசி விடுகதைக்கு தயாரா? எதுக்கு 3 மூளைகளும் 3 பக்கங்களும் இருக்கும்? நானும் எனக்கும் முக்கோணம் உருவாக்க ஆசையா இருக்கு. இல்ல ஜம்ஜம், இல்ல, முக்கோணத்துக்கு 3 பக்கம்தான். நீ எங்க கூட அடுத்த வடிவத்துக்கு சேர்ந்துக்கோ. நீங்க எல்லாரும் என்னை விட புத்திசாலி குழந்தைங்க. இது ரொம்ப அருமையான முக்கோணம். வாங்க, நான் உங்களுக்கு விருந்து தரேன். கலாமா கலாமா, இருங்க, உங்களுக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. கண்ணை மூடுங்க, கண்ணை மூடுங்க. இப்ப கண்ணு தருங்க, இப்ப கண்ணு தருங்க. ஓ, இது ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. இது கலாவுக்கான கே.